மாலை வணக்கம். தேங்க்யூ. சூப்பர். வேண்டிட்டு தான் இருந்த உங்களுடைய இந்த ஆரவாரம், இந்த மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரவேற்பு கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சீரியஸ் டெஸ்ட் கொடுத்து கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசுவோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக மூக்குத்தி முறையெல்லாம் ஒரு பாட்டு பாடினாலே 9 நாள் ரெஸ்ட் எடுப்பார். அதனால தான் அவர் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன். ஆனால் ரெஸ்ட் எடுத்து வந்தான்னு வச்சுங்க விரிச்சிருவார். பெஸ்ட்டாக இருப்பார். இல்லை செட்டை பிடிச்சிருவார். முடிஞ்சவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணன் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். சிறப்பு சிறப்பு. இப்போ என்ன ரோஷி என்ன பண்ண போகிறோம் மக்களுக்காக சொல்லுங்க. நீங்கள் தான் நல்ல விஷயம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஒரு சில நடிகர்கள் தான் நம்ம கூப்பிட போகிறோம். சூப்பர். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்க் பண்ணோம் ஆரா என்டர்டைன்மெண்ட். அவங்களுக்கு எப்படி நன்றி. ஆனந்தன் எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே இங்கே வர வச்சு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக நினைக்கிறீங்கன்னா அது காரணமே அந்த ஆனந்தம் தான். ஆரா என்டர்டைன்மெண்ட்டை சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சியை ஜாலியாக ரசிப்பாங்க. சரி, ஆனால் இந்த சைடு ஒரு 4 முரட்டு சிங்கிள்ஸ் இருக்காங்க. முரட்டு சிங்கிள்ஸ் 4 பேர் இல்லைம்மா, 40 பேர் இருப்பாங்க. 4 தான் சிங்கிள்ஸ். நிறைய பேர் சிங்கிள் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு 36 பேர். எல்லாம் நம்ம பசங்க தான். இப்போ என்ன சொல்ல வந்தீங்க அந்த பக்கம்? ஏன்னா அந்த சைடில் பண்ண போகிறாங்க. நிறைய நடிகர்கள்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க உங்களை வந்து பார்க்கறதுக்காண்டி. சரி, ஃபர்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி இப்போ நான் பண்ணுறோம். உலக நாயகன் ஸ்ரீ கமலஹாசன் கூப்பிடுறேன். அவருக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் வந்துடுறீங்களா? வரீங்களா? சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்காக யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய மாணவி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது. நீங்கள் வரணும், யார் தமிழ் மக்களை பார்க்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். புரியுதா நான் பேசுறது? ஏதோ கொஞ்சம் புரியும். இல்லை, புரியக்கூடாது தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சா தமிழ்ல ஒத்துக்க மாட்டீங்களே, அதனால தான் இப்படி புரியாமல் பேசுகிறேன்னு சொல்லலாம். தவறாக எடுத்துக் கொள்ளாமல் இது நானே பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு வார்த்தை பரிமாற்றமாக என் நண்பர் திரு ரஜினி அவர்களை இங்கே அழைக்கிறேன். வாங்க ரஜினி சார், அவர் தான் உண்மையான பிக் பாஸ். வாங்க ரஜினி. ஆசீர்வாதம் எல்லா உலகம் கொடுக்குற அப்படியே சொல்லி நானும் வந்து ஆண்டவரை ப்ரே பண்ணிட்டேன். கிளம்புற நிலை ஒரு கதை ஸோ மச் பேரை கேட்டு அதை சும்மா அதிரது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். யாரும் வந்து போற சொல்ற வரையில ரொம்ப தொம்பு வச்சிக்காதடா. யாரும் உன்னை உசுப்புற வரையில நீ குச்சியாய் இல்லாம நீ குச்சியாய் உள்ளே வரு உஷ்ணங்கள் உங்கள் வெளிச்சவரும் குச்சி பத்தி காதடா. யாரும் வந்து போற சொல்ற வரையில
மாங்குயிலே பூங்குயிலே ஐ லேடிஸ் ஐயோ சிரிக்கிறாங்களே. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு பாட்டு பாடாம நான் இறங்கவே மாட்டேன். குருசி பாட்டுமா? அண்ணே அண்ணே ஐயோ நீங்கதான் இருக்கியா? பாடுங்கண்ணே. ராஜா நான் பாடுவானா யார் கேட்பாங்க? அண்ணே நம்ம பாட்டை கேட்கறதுக்கு தானே எல்லா மக்களும் காத்துட்டு இருக்காங்க. பாடுங்கண்ணே. நம்ம பாட்டுக்கு பாடுவோம், அவங்க எப்படி கேட்பாங்க? பாடுங்க பாடலாம். பாட்டு ஒன்லி ஹிந்தி சாங் மட்டும் தான் பாடுவேன். பரவாயில்லையா? சரிண்ணே. பாட்டுமா? ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா. என்ன பாட்டு என்ன மியூசிக்? போய் நான் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அண்ணே அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் அண்ணே. என்ன சந்தேகம்? இப்போ அண்ணனோட ஃப்ரெண்ட அண்ணன் கூப்பிடலாம், சரி. அக்காவோட ஃப்ரெண்ட அக்கான்னு கூப்பிடலாம். அதே மாதிரி ஒய்ஃபோட ஃப்ரெண்ட ஒய்ஃப்னு கூப்பிட்டா என்ன தப்பு? நேரம் போய் ஒய்ஃப்கிட்டயே சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என்கிட்ட வந்து சொல்லு. ஓகேண்ணே.
முடிச்சா கைத்தட்டு எல்லாம் கிளாப் பண்ணணும் உங்க இஷ்டம். ஓகே, அதுக்கப்புறம் சும்மா ஒரு பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அடுத்து நான் கைத்தட்ட சொல்லவே மாட்டேன், பட் இருந்தாலும் இந்த இவங்களை பத்தி சொல்லும் போது நீங்களே கை தட்டுவீங்க. ஸோ இவங்களை பார்த்து இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அழகுல அவங்க ஒரு மயில், பாட்டுல அவங்க ஒரு குயில், ஏதாவது ஈவெண்ட்னா அவங்க போறது ரயில். இந்த மாதிரி அவங்கள பத்தி அடுத்தடுத்தா சொல்லிட்டே போகலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு குறிப்பா யங்ஸ்டர்ஸ் சிங்கிள் பாய்ஸ் உங்களுக்காக தான் அவங்க ஸ்பெஷலாக இங்கே வந்திருக்காங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது